பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நல்லவர். ஆயத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கிறபடினால் அவருடைய கிருபை சோத்திரிக்கிறோம். உங்களை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலவெளியிலே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நீங்கள் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பாடப்படுகிற பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகள், ஜபங்கள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2009 வருஷத்திலே ஆவியினாலே நடத்தப்படுங்கள் என்கிற ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கர்த்தருடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நிச்சயம் இந்த செய்தி உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அந்த செய்தியை ஒளிபரப்ப இருக்கிறோம். கேளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.
நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின 8வது அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆவியினாலே நடத்தப்படுங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு ஒரு சிறிய செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவியினாலே நடத்தப்படுங்கள். இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் அமைய வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணீர் துடைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணீர் இல்லாத வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமா? துன்பம் இல்லாத வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமா? துயரம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை தேவையா? கரடு முரடான பாதையை எடுத்து போட்டு ஒரு நல்ல பாதை உள்ள வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? இப்பொழுது உங்கள் உள்ளத்திலே அழுது கொண்டு வேதனைப்பட்டு என் குடும்பத்திலே இந்த பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன், இயேசு என் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவாரா, சந்தோஷம் தருவாரா என்று இன்று இந்த இயேசுவை எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை ஆவியினால் நடத்தப்பட வேண்டியது அவசியம். அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டியவர்களால் நடத்தப்படவில்லை. நடத்தப்பட வேண்டியவைகளால் நடத்தப்படாததினாலே எதேதோ அவர்கள் வாழ்க்கையை நடத்த அவர்கள் அனுமதித்து விட்டதினாலே, நடத்தவே படக்கூடாது என்கிறவைகளாலே அவர்கள் வாழ்க்கை நடத்தப்படுகிறதினாலே வாழ்க்கையிலே தாறுமாறும் சிக்கல்களிலும் குடும்பம் தவித்து சிக்கிறது. ஆகவே இன்றைக்கு சபையா இருக்கட்டும், இன்று புதிதாய் வந்த எந்த ஒரு ஆளாக எந்த ஒரு குடும்பமாக இருக்கட்டும், இயேசுவே நீங்க எங்க வாழ்க்கையை நடத்துங்க, உங்க ஆவியானவரால் என் வாழ்க்கையை நடத்துங்க, எங்களால் எங்களை நடத்த முடியல, நீங்க எங்களை நடத்தும் என்று அவரிடத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் என்று இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவை. இந்த இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? கொஞ்ச காலம் உங்களை நடத்திவிட்டு பிறகு நீயாக நடந்துவிடு என்று உன்மேல் பாரத்தை போடுகிற தெய்வம் அல்ல இந்த இயேசு. உலக பிரகாரமான தாயோ தகப்பனோ அல்லது சொந்தமோ உறவோ பந்தமோ எதுவோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வார்கள். உதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிற ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் ஒரு பெற்றோரால் ஒரு பிள்ளைக்கு உதவி செய்ய முடியும். அந்த திருமணத்துக்கு பிறகு அல்லது ஒரு லெவலுக்கு பிறகு ஒரு பெற்றோர் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்றாங்க, பார் நீ உன்னுடைய காரியத்தை நான் ஒரு அளவுக்கு உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன், நீ தான் புத்தியா பழச்சிக்கணும், நீ தான் புத்தியா முன்னேற பார்க்கணும், கடைசி வரைக்கும் என்னால உன்னை நடத்த முடியாது, கடைசி வரைக்கும் உன் கூட நான் வர முடியாது, அதனால நீ தான் புத்தியா பழச்சிக்கணும், நீ தான் புத்தியா உன் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி மற்றவர்கள் கொஞ்ச காலமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த தேவன் நல்ல தேவன். இந்த தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரண பரியந்தமும் நடத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு வர உறவு வரும், வீதி வரை மனைவி, சுடுகாட்டு வரைக்கும் பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரோ என்று உலகத்திலே பாடி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உண்மையும் அதுதான். ஒவ்வொரு காலகட்டம் வரைக்கும் தான் ஒவ்வொருவரும் உங்களோடு கூட வருவார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துகிறவர் இந்த இயேசு கிறிஸ்து.
இந்த இயேசு கிறிஸ்து. நீ யாரா இருக்கலாம், இன்னைக்கு தாயான புதுசா இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற. யாரோ சொன்னாங்க இயேசுவை நம்பினா உனக்கு விடுதலை, இயேசு கிட்ட வந்தா உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்திருக்கிறேன் நீ சொல்லியிருக்கலாம். பரவாயில்லை, சந்தோஷமான வருடத்திற்கு வந்திருக்கிறாய். அவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி நம்முடைய கரத்தை பிடித்து நம்முடைய ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்துகிறவர் இந்த தேவன். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர வைக்கிற கர்த்தர். நான் ஆராதிக்கிறவர் எனக்கு வழியை காட்டுகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த வழியில் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிறவர் மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிற தேவன். எத்தனை பேர் இந்த காலவேளை விசுவாசிக்கிறீர்கள்? கடைசி வரைக்கும் நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் நடத்துகிறவர். புருஷன் உன்னை கைவிடலாம், உன் மனைவி உன்னை கைவிடலாம், உன் சொந்தக்காரர்கள் உன்னை கைவிடலாம், அதிகாரிகள் உன்னை கைவிடலாம், எல்லாரும் உன்னை கைவிடலாம். ஆனால் இயேசு கடைசி வரைக்கும் உன்னை நடத்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுதான் நம்மை கைவிடாதவர், அந்த இயேசுதான் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகம் 32:12 சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார், அந்நிய தேவன் ஒருவரும் இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே வழி நடத்துகிறவர், இயேசு ஒருவரே வழி நடத்துகிறவர். அவரை தவிர வழி இல்லை, அவரை தவிர மார்க்கங்கள் இல்லை. அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அருமையானவர்களே, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனத்தில் பாருங்கள். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அவர் இந்த பாதையாக நடந்து போங்கள் என்று வழியை காட்டினவர் மாத்திரமல்ல, வழி நடத்த பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட அவர்கள் தேவன் அவர்களை வழி நடத்தினார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மை வழிநடத்த தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், ஆவியானவராக இருந்து நம்மை நடத்துகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது மனிதனுடைய ஆவியில் உள்ள உணர்வின் மூலமாக தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 3 விதமான வழிநடத்துதல் உண்டு. ஒன்று உலக வழிநடத்துதல், இன்னொன்று மனித வழிநடத்துதல், மூன்றாவது தேவ வழிநடத்துதல். 3 விதமான ஆவி வழிநடத்துகிற விஷயங்கள் உண்டு. மனுஷ ஆவி, உலகத்தின் ஆவி, தேவ ஆவி. யாரெல்லாம் மனுஷ ஆவியில தன் குடும்பத்தை நடத்துறாங்களோ, வாழ்க்கை நடத்துறாங்களோ, அது சிக்கலாக தான் இருக்கும். யாருடைய குடும்பமும் யாருடைய வாழ்க்கையும் உலகத்தின் ஆவியினால நடத்தப்படுதோ அவருடைய வாழ்க்கை அது வேதனைக்குரியது. ஆனால் தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாரானால் அது ஆசீர்வாதமானது, அது மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே 3 விதமான ஆவி உண்டு. முதல்ல சொல்ற பாருங்க, தேவ ஆவியானவர் நமது உள்ளான ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிறார். மனுஷ ஆவி நமது ஆத்துமாவோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. உலகத்தின் ஆவி நம்முடைய சரீரத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. இதை விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். தேவ ஆவியானவர் நமக்கு உள்ளான ஆவியோடு தொடர்பு கொள்றார். மனித ஆவி நம்முடைய ஆத்மாவோடு என்ன செய்து தொடர்பு கொள்ளுது.
உலகத்தின் ஆவி நம்முடைய சரீரத்தோடு என்ன செய்து தொடர்பு கொண்டு நடத்துது. இப்போ நான் சொல்லுகிற விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கருக்களா இருக்கும், கொஞ்சம் கவனியுங்கள். இந்த 3 காரியமும் நமக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. இது இந்த 3 விஷயமும் உள்ள வச்சுதான் அவன் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்போ இந்த 3 காரியமும் தேவ ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு, தேவ ஆவியானவருக்கு இந்த 3ம் இசைந்து, தேவ ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் அவைகள் இசைந்து நடக்குமானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஆவியும் தேவ ஆவியானவரோடு ஒத்து போகாம அது மற்றவைகளோடு ஒத்து போகி இருக்குமானால் அது ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நிலைமையாய் காணப்படும். உதாரணம் இப்படி சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பள்ளிக்கூடத்துல ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கீழே ஆசிரியர் ஒருத்தர் இருக்காங்க, அதற்கு கீழே கிளர்க்கு அல்லது வாட்ச்மேன் அல்லது சோத்தரிக்கிறோம் ஒரு எடுபடி வேலை செய்கிற வேலைக்காரர்கள், ஒரு 3 கேட்டகரி எடுத்துக்குவோம். அப்போ அந்த ஹெட்மாஸ்டர் அந்த ஸ்கூலை அவர் நடத்துகிற போது இப்படி என்ன விதமா நடத்துங்கன்னு சொல்லி அவர் தனக்கு கீழே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையை அவர் பயன்படுத்தி அவர் பாடத்தை நடத்துகிறது மாத்திரமல்ல, தனக்கு கீழே இருக்கிற அந்த பியூன், வாட்ச்மேன் போன்ற அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த ஆசிரியர் மூலமாய் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஒரு தலைமை, அந்த தலைமை ஒரு தலைமைக்கு கட்டளையிடுகிறது, அந்த தலைமை இன்னொரு தலைமைக்கு கட்டளையிடுகிறது. இப்படி ஒரு 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 செயின் போல ஒரு தொடர்புடைய அந்த பள்ளி நிர்வாகம் தான் ஒரு சீரான வளர்ச்சியை அடைய முடியும். அதுபோல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் முதலாவது கவனியுங்கள், தேவ ஆவியானவர் முதலாவது நம்முடைய ஆவிக்கு ஒரு வெளிப்பாடு தருவார். விசுவாசிகள் கவனிக்கணும், இது ஒரு கருக்கலான சத்தியம். அவர் எப்படி நம்ம நடத்துறாருன்னு சொல்றேன். முதல்ல தேவ ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவோடு சரத்தோடு முதல்ல அவர் கான்டாக்ட் பண்றது இல்லை. முதல்ல நம்முடைய உள்ளான ஆவியோடு அவர் தொடர்பு கொள்வார், அதற்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். நமது ஆவியிலே கிடைத்த அந்த வெளிப்பாடை நமது ஆத்மாவுக்கு கட்டளையாக ஆவி கொடுக்க வேண்டும். ஆவியில நமக்கு தேவ ஆவியானவர் ஆவிக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். அந்த ஆவி ஆத்மாவுக்கு கட்டளையிடும், ஆத்மாவுக்கு கட்டளையிட்டதை அந்த சரீரம் நிறைவேற்றும். கொஞ்சம் கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு கோர்வையான ஒரு மனிதன் தான் வெற்றி உள்ள வாழ்க்கையை பெறுவோம். முதல்ல தேவாவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியோடு தொடர்பு கொள்ற, இந்த ஆவி ஆத்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது, இந்த ஆத்மாவை செய்வதற்கு சரீரத்தை பயன்படுத்துகிறது. இப்படி தேவ ஆவியானவர் நமது உள்ளான ஆவி, உள்ளான ஆவி ஆத்மா, ஆத்மா சரீரம். இந்த விதமான ஒரு கோர்வையிலே ஒரு மனிதன் நடத்தப்படுவதுதான் தேவனால் நடத்தப்படுகிற நடத்திப்பு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. இதே ஒரு ஸ்கூல்ல அந்த ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் சொல்லாம, அந்த ஆசிரியர் சொல்றது என்னன்னு கேட்காம, அங்க இருக்கிற வேலைக்காரன் இஷ்டத்துக்கு ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் மணி அடிச்சுட்டான்னு சொன்னா, ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவன் கதவை போய் சாத்தனா, அந்த ஸ்கூலா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ தேவ ஆவியானவர் எப்படி நடத்துறார்? முதல்ல ஆவியிலே தொடர்பு கொள்ற, அந்த ஆவி ஆத்மாவிலே தொடர்பு கொள்ளுகிறது, அந்த ஆத்மா அது சரீரத்திலே தொடர்பு கொள்ளும். இப்படித்தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்துகிற ஒரு விதமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமது சரீரத்தில் உண்டாகும் சில சோதனைகள், சில இச்சைகள் நம்முடைய சரீரம் நமது ஆத்மாவுக்கு சொல்லி ஆவி நம்ம நடத்தாம, ஆத்மாவும் சரீரமும் சுய இஷ்டமா அதுக்குன்னு ஆடினா அந்த மனிதனுடைய இதயம் இருளுக்குள் மூழ்கிவிடும். கொஞ்சம் கவனிக்கணும். ஆவி செயல்படாம ஆத்மாவும் சரீரமும் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சா அந்த அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற ஆவி பாதிக்கப்படும். அவங்களுடைய எது செய்தாலும் அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது, அவர்கள் செய்கிற ஜபத்திற்கு பதில் வராது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உழைப்பீர்கள், உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதம் வராது. ஏன்னா
நீங்க முறையோடு நடத்தப்படாமல் முறை தப்பி நடக்கிறீர்கள். இதான் ஆவிக்குரிய பிபிலிக்கல் ஸ்டைல். இதுதான் ஆவியானவர் உன் ஆவியில ஒரு வெளிப்பாடு கொடுக்க, அந்த ஆவி அதை ஆத்துமாவுக்கு கட்டளையாய் கொடுக்க, ஆத்துமா அதை சரீரத்துக்கு நிறைவேற்ற அது ஆலோசனை கொடுக்கும். இப்படித்தான் ஒரு தேவ பிள்ளை நடத்தப்பட வேண்டும். இதைத்தான் நாம் ரோமர் 8:14 வாசம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புரிந்தவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் ஆத்துமாவை சொல்றதுபடி, என்னுடைய சரீரம் சொல்றபடி நான் நடத்தப்படக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றேன், குதிரை வண்டியை இழுக்கணும். இதான் உண்மை. வண்டி குதிரையை இழுத்தா எப்படி அது எதிரானதோ அதுபோல ஆத்மாவும் சரீரத்தும் என்னை இழுக்கக்கூடாது. ஆவியினுடைய வெளிப்பாடுதான் என்னை தேவனுக்குள் நடத்த முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்படி தாறுமாறா இருந்தாதான் இப்படி ஆவிக்குரிய ஜீவியமே கெட்டு போய் உள்ளான மனுஷனே ஒரு இருள் தங்கிடும். இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தாறுமாறும் குழப்பமும் நீடிக்கும். இந்த கால வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா? என் குடும்பம் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா? என்னுடைய ஜீவியம் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா என்பதை நீங்கள் யோசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையை நான் உதாரணமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே 3 சந்தர்ப்பங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 3 சந்தர்ப்பங்களின் மூலமாக தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவது எப்படி என்கிற சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு தாவீதின் அந்த விஷயம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக உலகத்தின் ஆவியினால் நடத்தப்படுதல் என்கிற ஒரு குறிப்புக்கு நேராக வருவோம். நாங்கள் 3 விதமாக நடத்தப்படுதல்: உலகத்தின் ஆவி, மனுஷ ஆவி, தேவாவி. நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்தின் ஆவி சரீரத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. அது ஆத்மாவுக்கும் அது ஆவிக்கும் அது அட்டாச் பண்ணாது. அது எங்க தொடர்பு கொள்ளும்? அது சரீரத்து உலகம். அதான் உலகம். ஆண்டவர் சொன்னா, நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் எப்படி இருக்க கூடாது? உலகத்தான. உலகத்துக்கு ஒரு பெரிய ஆவி, உலகத்துக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கிறது. அதுதான் பிசாசுக்கு உலகத்தின் அதிபதினு பேர் உண்டு. சோத்தரிக்கிறோம். அவனுக்கு இன்னொரு பெயர் ஆகாய பிரபு என்கிற ஒரு பெயரும் அவனுக்கு இருக்கிறது. சோத்தரிக்கிறோம். அதனால்தான் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டது. இயேசு இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, அவர் எனக்கு உரியவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பைபிள் எப்படி சொல்லிட்டு பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகம் அது பொல்லாத ஆவி உள்ளது. சோத்திரிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஆவி என்பது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா செயல்களையும் அது குறிக்கிறது. உலகத்தின் ஆவி எளிதாக நம்முடைய சரீரத்தை தாக்கக்கூடியது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவு ஜெபிக்கிற விசுவாசியா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய சீனியர் பர்சனா இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்தின் ஆவி நம்மை தாக்குவதற்கு சாத்தியங்கள் உண்டு. இந்த ஆவிக்கு நாம் தப்ப வேண்டும். உதாரணமாக 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒரு நாள் சாயங்காலத்திலே தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகும் சௌந்தரியவானாய் அவள் இருந்தாள், சௌந்தரியவதியாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 11:2 நன்றாக கவனியுங்கள். தாவீது இந்த சோதனை விழும் பொழுது அவன் வாலிபன் அல்ல, ஏறக்குறைய 50 வயதிற்கு மேல் தாண்டினவன். ப்ளீஸ் லிசன் த வேர்ட். அவன் இளமை காலத்தில் இந்த பாவத்தில் சிக்கவில்லை. அவன் வாலிபனாய் கட்டுமஸ்தனாய் இருந்த பொழுது இந்த பாவத்தில் சிக்கவில்லை. மாறாக
ஒரு 50ற்கு மேற்பட்ட வயதுக்கு தாண்டின போது 2 சாமுவேல் 11:2 என்கிற இந்த பாவத்தில் அவன் சிக்கும் ஒரு நிலைமை ஏற்படுகிறது. பாவத்திற்கு வயது வரம்பு இல்லை. நான் ஏற்கனவே பல செய்தியில் சொல்லியிருக்கிறேன். 80 வயது நிறைந்த குடுகுடு தாத்தாவா இருந்தாலும் சரீர சோதனை உண்டு. ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு இளைஞனால் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை ஒரு 80 வயது தாத்தாவால் செய்ய முடியாவிட்டாலும் மன ரீதியாக அந்த பாவத்தை அவர் செய்கிறார். ஒரு நபரை கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய எலும்பும் எங்களுடைய நரம்புகளும் தான், எங்கள் தசைகளும் தான் தளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் நான் வாலிப நாட்களில் என் மனமும் என் எண்ணமும் எப்படி இருந்ததோ 80 வயது ஆன பிறகும் என் மனதும் என் உணர்வுகளும் அப்படியே தான் இருக்கிறதுன்னு சொல்லுவார். அருமையானவர்களே, எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் வயதே ஆகாது. அப்படியானால் கடைசி வரைக்கும் நம்முடைய பரிசுத்தத்திற்காக தேவ ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை தேவை. இப்ப பாருங்க, இதுல 4 குறிப்பு சொல்ற பாருங்க. 11:2 4 குறிப்பா சொல்ற பாருங்க. சாயங்கால படுக்கை சரீரத்துக்கு சுகமானது. சாயங்காலத்துல தாவீது என்ன செய்திருந்தானா? படுத்திருந்தானா. அப்படியே வெயில் தாழ்ந்து அந்த சாயங்கால நேரத்தில் படுக்கிறது சரீரத்துக்கு அது சுகமானது. அது மாத்திரமல்ல, சாயங்கால நேரத்தில் உப்பரிக்கையில் உலாவது எப்படிப்பட்டது? சரீரத்துக்கு இதமானது. ஹலோ, சாயங்கால நேரத்தில் மெத்தப்படியில் அப்படியே கையை பின்னாடி கட்டிக்கிட்டோ அல்லது முன்னாடி கட்டிக்கிட்டோ, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டோ, புடவை கட்டிக்கிட்டோ, நைட்டியை போட்டுக்கிட்டோ, ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு மெத்த மேல அப்படியே உலாத்துறது கஷ்டமானதா? அது சரீரத்துக்கு எப்படிப்பட்டது? இதமானது. கொஞ்சம் நான் சொல்றதை நான் ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, அப்படி நடந்து கொண்டிருந்த தாவீது அங்கே ஒரு குளிக்கிற ஒரு பெண்ணை எட்டி பார்க்கிறான். கண்களுக்கு இச்சையானது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்லுகிற எல்லாமே சரீரத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. அது மாத்திரமல்ல, அவள் சௌந்தரியமா இருக்கிறது சிந்தனை பண்ண பாருங்க, அது சரீரத்தோடு தொடர்பு கொண்டது. சாயங்காலம் படுத்தாரு, சாயங்காலம் உலாத்துறாரு, சாயங்காலம் ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுகிறதை பார்க்கிறான். பார்த்தவன் மாத்திரமல்ல, அவள் எவ்வளவு அழகானவள் என்று மனதிலே கற்பனை பண்ணுகிறான். இதெல்லாம் எதோடு தொடர்பு கூடியது? எதோடு தொடர்பு கொள்ளக்கூடியது? இவெல்லாம் யாரு? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறவர் பாட்டு பாடினால் தான் சொல்லப்படுதுங்களா? அவருடைய வயது ஒரு காரியம். தாவீதை இங்கு மட்டுப்படுத்தி பேசவில்லை. நீங்கள் எச்சரிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் சொல்கிறேன். இது உலகத்தின் ஆவி, ஒரு மனிதனை கரைப்படுத்தக்கூடியது. நான் சொன்ன இந்த 4 செயலும் சரீரத்தை தொடர்பு கொள்ளக்கூடியது. அப்போ தாவீதை பாருங்க, அந்த ஆவி அவன் சரீரத்தை அஃபெக்ஷன் பண்ணிருச்சு, அஃபெக்ட் பண்ணிருச்சு. அவன் கண்ணை கெடுத்துருச்சு, அவன் சிந்தையை கெடுத்துருச்சு, அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் கெடுத்துருச்சு, அவன் உணர்வுகளை கெடுத்துருச்சு. கர்த்தரை நினைச்சு பாட்டு பாட வேண்டியவன் கண்ட காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு இலப்பமானவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிற இந்த சத்தியம் உங்கள் ஒவ்வொருடைய இதயத்துக்கு புரிந்து கொள்ளும்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தின் ஆவியினால் தாக்கப்பட்டவன் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஒருவேளை நீ பாட்டு பாடலாம், நீ பைபிளை சுமந்து கொண்டு இன்று ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். இந்த காலவேளை சிந்தித்து பார், இந்த ஆவியால் நீ தாக்கப்பட்டிருக்கிறாயா? இந்த ஆவி உன் சரத்தை அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதா என்பதை இந்த காலம் யோசிப்பார். தாவீதின் சரத்தில் நுழைந்து இந்த உலகத்தின் ஆவி பின்பு அவன் ஆத்துமாவில் நுழைந்து விட்டது. பாருங்க, முதல் 2 சரத்துக்கு சம்பந்தமானது. சரீர படுக்கை படுத்திருந்தாராம். சாயங்காலம் வேலை வித்த பார்த்துட்டு செய்யறத விட்டு படுக்கிறாரு, ஒப்பரிக்கிற உலாத்துறாரு. அவர் ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். இதை பார்த்துட்ட பிறகு அந்த சரீரம் ஆத்மாவோட தொடர்பு உள்ளது. என்ன? அவர் சிந்தனை பண்ணுகிறார். என்ன பண்றாருங்க?
என்ன பண்றாரு? அவள் எப்படி இருக்கிறாளாம்? சௌந்தரியவதியா இருக்கிறாளாம். அடேங்கப்பா, பெரிய ஆராய்ச்சியாளராய் அவர் மாறிவிட்டார். சோத்திரம். சௌந்தர்ய பாருங்க, ஆத்மாவில தான் மனது மண்டலம், அறிவு மண்டலம், உணர்ச்சி மண்டலம், சித்த மண்டலம் எல்லாம் ஆத்மாவும் சம்பந்தமானது. சோத்திரம். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் மனதில் யோசிக்கிறாரு, அவர் அறிவில் வருது, அவர் உணர்ச்சியில வெளிப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 11:3 அப்போது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க என்ன பண்ணாராம்? அடேங்கப்பா, பார்த்ததே தப்பு. அந்த சரீரத்தினுடைய அந்த உணர்வு ஆளை எப்படி இழுத்துட்டு போகுது பாத்தீங்களா? கவனியுங்கள். சும்மா பார்த்ததுதான். சிலர் சொல்லுவாங்க பார்க்கறது தப்பா, விஷயமே அங்கதான் இருக்கு. பார்க்கறது தப்பான்னு கேட்கிற ஆளை என்ன சொல்லலாம்? கொஞ்சம் சொல்லலாமா? அவங்கள பார்க்கறது தப்பான்னு வாங்க. ஐயோ அம்மா, அப்பா, பெரிய ஐயா, பெரிய அம்மா, நல்லா கவனிங்க. உன் செவி வழியாக உனக்குள் போகிற செய்தி 15% தான். கண்ணு வழியாகத்தான் ஒருத்தவனுக்கு 85% செய்தி உள்ள போகுது. சோத்திரம். கண்ணாலே முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். கண்ணுதான் முக்கியம். சிம்சோன் என்ன சொன்னா? அம்மா அப்பா சொன்னாங்க அந்த பொண்ணு வேணாண்டா, குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்? அவள் என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? அதெல்லாம் எப்படி கண்ணுக்கு? கடைசியில கண்ணை நோண்டி விட்டாங்க. அதாங்க பெரிய விஷயம். என்ன பண்ணாங்க? காசாப்பட்டினத்துல உள்ள விட்டு கத்தியில வச்சு தூக்குனாங்களா இல்ல கூர்மையான சுத்தியில வச்சு தூக்குனாங்களான்னு தெரியல. நோண்டி விட்டு கண்ணற்ற கபோதியாய் அவர் தடவினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரிக்கிறோம். முதல்ல அந்த கண்ணுல போட்டார் ஆண்டவர். சோத்திரம். இந்த கண்ணு தானே இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுச்சுன்னு சொல்லு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணு ரொம்ப பொல்லாதது. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில் உங்கள் கண்களை பலிபீடத்தின் மேல் வையுங்கள். உங்கள் கண்களை பரிசுத்த பலிபீடத்தின் மேல் வையுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த ஒரு சகோதரியும் சகோதரி என்கிற அந்த உணர்வை தவிர வேறு ஒரு விஷயத்திலும் நான் பார்க்காதபடிக்கு என் கண்களை நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை யோபு சொல்லுகிறார், என் மனைவியை தவிர என் கண்கள் அந்நிய ஸ்திரியின் மேல் நோக்காதபடிக்கு என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று யோபு சொல்லிருக்கிறான். அவன் தான் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாயிருந்தான். கைகளை தட்டி ஆண்டவரை நான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, படிப்படியா வளர்றவர். எப்படி வளர்றாரு பாருங்க. 2 சாமுவேல் 11:4 பாருங்க. அப்போது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். எப்படி போச்சு பாத்தீங்களா? பார்த்தான், சௌந்தரியவானா இருக்கிறான்னு சிந்தித்தான். சிந்தித்தது மாத்திரமல்ல, விசாரிக்க ஆள் அனுப்பினான். விசாரிக்க ஆள் அனுப்பினது மாத்திரமல்ல, அவளை அழைத்து வர செய்தான். அழைத்து வர செய்து மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசித்தால், இவள் தொடர்ந்து நம்மோடு இருக்க வேண்டுமானால் அவளுடைய மனைவி, அவளுடைய புருஷனை நாம் கொன்று விடுவோம் என்று சொல்லி அந்த அளவிற்கு தாவீதின் வாழ்க்கை தரம் கட்டு போய்விட்டது. இதெல்லாம் என்ன ஆவிங்க? உலகத்தின் ஆவி. உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் இந்த ஆவியினால் என்ன செய்யப்படக்கூடாது? நிறைய குடும்பத்தில் இப்படித்தான். மனைவி புருஷனுக்கு உண்மை இல்லை, புருஷ மனைவிக்கு உண்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மை இல்லை. இப்படி ஒரு தாறுமாறு குடும்பத்தில் நடந்தா அந்த குடும்பத்தில் எப்படி சார் ஆசீர்வாதம் வரும்? எப்படி சார் குடும்பத்தின் கண்ணீர் துடைக்கப்படும்? வீட்டில் இருக்கிற மனைவி தனக்கு உண்மையா இருப்பாண்டு வெளியே போற புருஷனுக்கு மனைவி துரோகம் பண்ண அந்த வீடு எப்படி இருக்கும்? அருமையான தேவனே, வீட்டில் போற வெளியே போற புருஷன் உண்மையாத்தான் இருப்பான்னு சொல்லி வீட்டுல அந்த புருஷனுக்காகவே நம்பிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரே, நீ வெளியே போய் துரோகம் பண்றியே, அது நல்லதா? சில ஆட்கள் உடலால் துரோகம் பண்ணாதிருக்காவிட்டாலும் அப்படியே பல்ல பல்ல காட்டி வெளியே பேசுறதுல ரொம்ப சௌரியவான்களா இருப்பார். வீட்டுல காய்ச்சலா மனைவி படுத்திருப்பா, அவள் எப்படி ஏதுன்னு விசாரிக்க வக்கு கிடையாது. வெளியில போயிட்டு நல்லா இருக்கிற அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்பான். நல்லா இல்லாத அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். நல்லா கட்டு மஸ்தா இருக்கிற ஒரு அம்மா பார்த்து, என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, இப்பதான் நான் 10 பரோட்டா சாப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட போய் சாப்பிட்டியான்னு கேட்பான். காரணம், அவனுடைய உணர்வும் அவனுடைய மனமும் சரியில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட குடும்பங்களில் தேவாசிர்வாதம் எப்படி வரும்?
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் விசுவாசிகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்தின் ஆவி என் சரீரத்தின் வழியாய் வந்து அவைகளால நடத்தப்படக்கூடாது. பாருங்க, இந்த தாவீது எப்படி நடத்திடுச்சு பாருங்க. இவ்வளோ தேவ ஆவியானால் நடத்தப்பட வேண்டியவன் உலகத்தின் ஆவியில என்ன செய்யப்படுறான்? நடத்தப்படுறான். இந்த நடத்திப்புக்கு தேவன் நம்மை காப்பாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஒரு ரட்சிக்கப்பட்ட சபையில அபிஷேகம் பெற்றோம், பாடுறோம், இங்கேயுமா இந்த பிரசங்கம், வெளியில தான் ஐயோ அம்மா இங்கத்தான் முதல்ல பேசணுமே. ஏன்னா பிசாசுக்கு நம்ம மேலதான் பெரிய எரிச்சலும் பெரிய காரியமும் இருக்கு. நம்மளை எப்படா இந்த மாதிரி பாவத்துல தள்ளலாம்னு சொல்லி வெளியில இருக்கிற மனுஷனுக்கு வர்றதான சோதனை விட நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்து வைப்பா. நீங்க போக மாட்டீங்க, உங்க வழியில இதை நிறுத்துவாங்க சாத்தான். நீங்க எப்பேற்பட்டவர் வந்தாலும் நாமத்தில் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தார் சிங் என்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். அவர் ஊழியத்துக்கு வந்த போது அவரை ஊழியத்திலிருந்து அவரை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் என்ன பண்ணாலாம், இவனை என்ன பண்ணான்னு சொல்லி ஒரு அழகான பெண்ணை கட்டு மஸ்தமா ஒரு மாசு மறுவில்லாத நம்ம சொல்லுவாங்க சூப்பர் ஃபிகர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆளையா நிறுத்தி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இவ்வளோ அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனதை அவன் சரத்தை கெடுக்கிறது அந்த குடும்பத்தாரே பண்ணாங்களாம். ஏன்னா அந்த பொண்ணு அழகா இருக்கிறா, அந்த பொண்ணை பார்த்தாலாச்சும் கிறிஸ்துவ மறுதளிச்சுட்டு வந்துருவான் இந்த பொண்ணுக்காக. அப்போ கர்தார் சிங் சொன்னாராம், ஒருவர் ஏற்கனவே என்னை கவர்ந்து கொண்டார், இனி எதுவும் என்னை கவர முடியாது. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பெரிய அம்மா, பெரிய ஐயா, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மயக்கிற அழகும் உனக்கு முதலாய் நின்றாலும் நீ சொல்ல வேண்டும், வானத்தையும் பூமியை உருவாக்கினவர் ஏற்கனவே என்னை கவர்ந்து கொண்டார், இந்த கவர்ச்சி என்னை கவர முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தங்கச்சி, வாலிப சகோதரியே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் உனக்கு அழகானவன் என்று தோன்றவே கூடாது, எதுவும் உனக்கு கவர்ச்சியா இருக்கக்கூடாது. நீ சொல்லணும், நான் தேவ பிள்ளை, இந்த உலகம் என்னை ரியாக்ட் பண்ணவே முடியாது, இந்த உலகம் என்னை கவர்ச்சிக்குள் இழுக்கவே முடியாது. ஏனென்றால் அதை விட ஒரு கவர்ச்சி நாயகன் எனக்குள் வாழுகிறார், ஒரு பெரிய கவர்ச்சி நாயகன் எனக்குள் வாழுகிறார். ஆகவே இந்த உலகத்தின் கவர்ச்சி கவர முடியாது. அல்லேலூயா. அதே போல ஒரு வாலிப தம்பி சொல்லணும், ஒரு பெரிய தேவன் என் மனதை கவர்ந்து விட்டார், எந்த அழகும் எந்த மாயையும் எந்த கவர்ச்சியும் என்னை இழுக்கவே முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லவரே என் அழகா இருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமர்மையான தேவனுடைய பிள்ளையே, சர்வ வல்லவர் நம்முடைய கவர்ச்சி நாயகராய் இருக்கிறார், சர்வ வல்லவர் நம்முடைய அழகாய் இருக்கிறார், சர்வ வல்லவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எதுவும் என்னை கவர முடியாது. மாமிசம் என்னை மயக்கினாலும் மயங்காமல் இயேசுவின் பின்னே செல்லுவேன் சொல்றவங்க கைகளை தட்டி உலகம் உன்னை மயக்கும், பின்பதாக சகலவற்றையும் அதை இழக்க வைக்கும். ஆகவே அந்த மயக்கத்திற்கு நம்மை தப்ப தேவன் உதவி செய்வார். இரண்டாவது தாவீதுடைய இன்னொரு விஷயம், அவன் மனுஷ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாயிருந்தான். 1 நாளாகமம் 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான். பார், இங்கே தாவீதை அவன் ஏவுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அவன் ஆவியினால் உண்டாகிற ஏவுதல் ஆவியானவரால் கொடுக்கப்படக்கூடியது. ஆனால் ஆத்துமாவில் உண்டாகும் ஏவுதல் சாத்தானால் உண்டாகக்கூடியது. நல்லா கவனிக்கணும். சொல்ல ஏவராரு எதில ஏவனாரு, எதலமா ஏவனாரு, ஒரே ஏவுதலா இருக்குன்னுவாங்க. சில மிஸ்டேக் பண்றாங்க. அது உங்கள் ஆவியிலே ஏவப்பட்ட ஏவுதலா, உங்கள் ஆத்மாவிலே ஏவப்பட்ட ஏவுதலா? எதில் ஏவுதல் வந்துச்சு? அது ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நம்ம சில சொல்லுவாங்க ஏவுதல் ஆத்மாவிலும் ஏவுதல் வரும், செஞ்சா நல்லா இருக்குமா, நீ ஒரு இல்லை ஏவுதல் தான் வரும். அதே டைப்ல தான் ஆவியில ஒரு ஏவுதல் வரும்.
அந்த எது ஏவுதல் சொல்லி பகுத்தறிகிற ஒரு சிந்தை வேணும் நமக்கு. ஆனா இவனுக்கு ஆவில உண்டாகிற ஏவுதல் இல்ல. எதுல உண்டான ஏவுதல்? ஆத்மாவில உண்டாகிற ஒரு ஏவுதல். சோத்திரம். 2 நாளாகும் 11:3 யோவாப் என்கிற அந்த மனுஷன் மூலமாக தாவீது எச்சரிக்கப்பட்டான். இந்த ஏவுதல் நீ இந்த தவறான ஏவுதல், தாவீதே இந்த ஏவுதலுக்கு உட்படாதே, இந்த மாதிரி செய்யாத, இது சரிப்பட்டு வராது என்று தேவ பிள்ளைகள் மூலமாக தாவீது எச்சரிக்கப்பட்டான். ஆனால் தாவீது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவறா ஒரு டிசிஷன் எடுக்கும் போது சிலர் அனுப்பி கூட தடுக்க பார்ப்பாரு, வேண்டாம்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனால் நிறைய பேர் அந்த மனுஷாவி நடத்தப்படுறவங்க அதுக்கெல்லாம் செவி சாய்க்கிறது இல்லை. சோத்திரிக்கிறோம். ஜென்ம சுபாவத்தில் வழிநடத்தப்படுகிறவர்கள் ஆவியான கடிந்து கொள்வதற்கு செவி கொடுக்க முடியாது. சோத்திரிக்கிறோம். 1 நாளாகும் 21:5 தாவீது என்ன சொல்றாருன்னா, அவர் ஜனத்தை என்ன சொல்லல, பட்டயத்தை உருவத்தக்கவர்கள் எத்தனை பேர் என்று என்ன சொன்னார் பாருங்க. இதுவரைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றியை தந்து வருகிறவர் கர்த்தர் இயேசு. ஆனா இப்பொழுதோ தன் படையிலே பட்டயத்தை உருவத்தக்கவன் எத்தனை பேர் சொல்லி தன் சுயத்தினாலே அவன் என்ன முற்படுகிறான். ஒரு காலத்திலே சங்கீதம் 18:29 கோலியாத்தை வீழ்த்த செல்லும் பொழுது, அருமையிலே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் வலது பக்கத்தில் 1000 பேர் என்னுடைய இடது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது என்னை அணுகாது என்றெல்லாம் வீரவசனம் பேசி கைகளில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு சாதாரண கவன் கொள்ளே போதும் இந்த பெரிய அரக்கனை வீழ்த்தன்னு சொல்லி, கத்தி வேணா, சோத்திரிக்கிறோம், வெண்கல வஸ்திரம் வேணான்னு சொல்லி கத்தரை மாத்திரம் நம்பி யுத்தத்துக்கு போனதெல்லாம் தாவீதுடைய ஒரு காலம். இப்பவோ அவன் ஒரு மனிதனை சார்ந்து, மனிதனுடைய பலன் எவ்வளவு இருக்கிறது, இதை நம்பி நம்ம இந்த யுத்தத்துக்கு போகலாமான்னு சொல்லி இப்போது மனிதனை நம்பக்கூடிய அளவிற்கு தாவீது மாறிட்டான். அம்மா, சகோதரா, சகோதரி, உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு, உன் அலமாரில எவ்வளவு காசு இருக்கு, உன் பேங்க்ல நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கன்னு சொல்லி கர்த்தரை அதை வச்சு நம்பாத. எது இல்லாவிட்டாலும் இயேசு என்னை நடத்துவார். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு நடத்துவார். என் நம்பிக்கை எந்த பணத்தின் மேல நான் வைக்கல, எந்த மனுஷன் மேலே வைக்கல, எந்த பொருள் மேல வைக்கல. என் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கிறேன். அவரை எனக்கு அனுப்புகிற பர்வதத்தின் மேல் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 17:5 சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தனக்கு புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது கர்த்தரை நம்பாமல் இப்போது யாரை நம்புகிறான்? பட்டயத்தை உருவுகிறவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் இந்த கால வேளையில் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைமைகள் பணக்குறைவோடு இருக்கிறதா? உன் வியாபாரத்திலே நஷ்டமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கு, நான் எப்படித்தான் என் குடும்பத்தையும் பிள்ளைகளை நான் நடத்த போறேன்னு தெரியலையே அப்படின்னு நீ சொல்லாத. நீயே ஒரு நடத்திக்கிட்டா உனக்கு கஷ்டம். ஆண்டவர் நடத்தினார்னா அது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கூட இருப்பாய், வற்றாத நதியை போல இருப்பாய். அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஓ, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் என்னை வெற்றியாய் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படித்தான், வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, வீட்டுல பட்னி ஒண்ணுமே இல்லை, நடா சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, பட்னியா இருக்குது, பிள்ளைங்களா பட்னியா இருக்கு, என்ன செய்யறதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரு, வீட்டில் இருக்கிற பேப்பர்லாம் பொறுக்கினாராம். அங்கே கிடக்கிற இங்கே கிடக்கிற வீட்டுக்குள்ள என்னென்ன பேப்பர்லாம் பொறுக்கினாராம். பொறுக்கி அதை பேப்பர் கடைக்காரங்கிட்ட போட்டு அதில் வர காசுல அன்னைக்கு கஞ்சி குடிக்கலாம்னு நினச்சாங்க. அப்படி பேப்பர் பொறுக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் அந்த மனுஷனோடு பேசினாராம்.
இன்னைக்கு நீ பேப்பரை பொறுக்கிற சாப்பாட்டுக்கு, நாளைக்கு என்னத்தை பண்ணுவேன்னு கேட்டார் ஆண்டவர். நாளைக்கு உங்ககிட்ட தான் ஆண்டவரே வரணும். நாளைக்கு ஏன்ட்ட வரப்போறேன்னு இன்னைக்கே என்கிட்ட ஏன் வரல, ஏன் ஒரு பேப்பரை நம்பல, ஒரு பேப்பரை பொறுக்கிற அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். பொறுக்கிற பேப்பர்ல அப்படியே போட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என்ன வழிநடத்தணும்னு சொன்னாராம். அன்னைக்கு சூடான பிரியாணி ஆண்டவர் அனுப்பி அவன் வைத்து பசியை போக்குறான். அல்லேலூயா. மனுஷன் கைவிடுவான், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை எவ்வளவு எதிராக இருந்தாலும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு குறையில்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன், நம்முடைய தேவன் ஆச்சரியமான கர்த்தர், நம்முடைய கர்த்தர் அற்புதமான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசியம் சொல்லுகிறேன், தேவ ஆவியானவரால் நடத்தப்படணும். தாவீதை குறித்த ஏற்கனவே 2 வித்தியாசப்பட்ட குறிப்பை சொன்னேன். அதே தாவீதை குறித்து 3வது குறிப்பாய் சொல்லுகிறேன். அவன் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டான். ஒரு மனிதன் குறைவுகள் தவறுகளை செய்கிற பொழுது, அவன் மனஸ்தாபப்பட்டு அழுகிற பொழுது, ஆண்டவர் அவனை தம்முடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை தண்டிக்கிற தேவன், நம்மை நம்முடைய பிரச்சனைகளையே குத்தி காட்டுகிற தெய்வம் அல்ல. நம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே அவர் பாதத்தில் விழும்போது அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுத்து நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பல முறை அவன் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டவன். அதுல ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு முன்னதாக ஒரு 3 காரியம் நான் கருத்து சொல்றேன். தேவ ஆவியானவரால் ஒரு தேவப்பிள்ளை நடத்தப்படுகிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற முக்கிய விஷயம், நீதிமொழிகள் 3:5 குறித்துக் கொள்ளுங்கள். சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது. தேவ ஆவியானவர் நடத்தணும்னு சொன்னா உன் புத்தியில நீ சாயக்கூடாது. என் புத்தியில நான் சாஞ்சனா தேவ ஆவியானவர் நடத்த முடியாது. என் புத்தியின் மேல சாயக்கூடாது. எல்லாம் சொல்ற, தேவனை நடத்த வேண்டுமானால் என் புத்தியின் மேல் நான் சாயக்கூடாது. என் புத்தியை விட்டு நான் விலகி வரணும், சாயக்கூடாது. அது மாத்திரமில்லை, 1 சாமுவேல் 3:24 மனுஷ ஆலோசனை நான் கேட்க கூடாது. தேவன் என்னை நடத்தணும்னு சொன்னா மனுஷ ஆலோசனை கேட்க கூடாது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம், சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. 1 சாமுவேல் 30:4 எனது சொந்த உணர்ச்சியை நான் சாரக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், சுய புத்தியில் சாரக்கூடாது. நீதிமொழிகள் 3:5 மனித ஆலோசனை கேட்கக்கூடாது. 1 சாமுவேல் 30:24 சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. 1 சாமுவேல் 30:9-10 என் உணர்ச்சியை நான் சார்ந்திருக்க கூடாது. 1 சாமுவேல் 30:4 இவ்விதமாக நான் சொன்னதான இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இவ்விதமாக களைய வேண்டியவைகளை களைந்து விட்டு செய்ய வேண்டியவை செய்யும் பொழுதுதான் தேவ ஆவியானவர் நம்மை சரியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஞானத்தை பயன்படுத்திட்டு, என் அறிவை பயன்படுத்திட்டு அதுல கூடவே வந்து தேவனை நடத்தினா அவர் நடத்த மாட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமையாய் இப்ப நிக்கணும், அப்பதான் அவர் நடத்துவார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 14 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் தலைமையில ராஜ அபிஷேகம் வந்துச்சு. 14 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ அபிஷேகம் வந்த பிறகும் அவனுடைய வாழ்க்கையில 14 வருஷமும் காத்திருந்தான், அவசரப்படல. அது மாதிரி அவனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள், சவுலால அவனுடைய குடும்பத்தால் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அவன் எதிர்த்து கேட்கல, கர்த்தர் என் மேல இஸ்ரவேலின் மேல வருங்காலத்தில் ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு மேல அபிஷேகம் வச்சிருக்கிறார், என்ன நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லி எந்த அதிகாரத்தையும் தானா எடுத்துக்கல. மேல அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு 14 வருஷம் சைலண்டாவே இருந்தான். தேவனே செய்யணும், எல்லாம் நம்மளே எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள 14 வருஷம் அடங்கியிருந்தான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்ல, 14 வருஷம் அடங்கியிருந்த மாத்திரமல்ல, சவுல், அவனுக்கு பின்னாடி யோனத்தான், அவனுடைய பிள்ளைகள் அபினதாபு, அவனுடைய பிள்ளைகள் மல்கியூஸ், இவங்களெல்லாம் செத்து போயிட்டாங்க. இதுக்கு பிறகு ராஜானா இவன் தான் ஆகணும். கொஞ்சம் கவனிங்க, சவுல் செத்துட்டாரு, அவனுக்கு பின்னாடி இந்த யோனத்தான் செத்துட்டாரு, யோனத்தான் பிள்ளைகள்லாம் செத்துட்டாங்க. இப்ப அடுத்தது இவன் தான் இருக்கிறான். இவனே போயிட்டு ராஜாவா ஆகல, சோத்திருக்கிறோம். எல்லாம் அவனுக்கு இருந்தோம், அவன் எதையுமே தானா செய்யல. ஒன்று சொல்ற பாருங்களேன், தாவீது தன்னை சுற்றிலும்
பயங்கர எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதும் அவன் சோர்ந்து போகல. தனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசல் இருக்கும் போதும் அவன் ஆர்ப்பரிக்கல, சைலண்டா இருந்தான். நெருக்கத்தின் நடுவிலேயும் அவன் சைலண்டா இருந்தான். எல்லாம் திறந்த வாசலா இருக்கும் போது அவன் அவசரப்படலை, சைலண்டாவே இருந்தான். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்தான்? 2 சாமுவேல் 2:1 அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். ஆமா, ஜெபிக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு ஒருவேளை நெருக்கத்துல இருக்கியா, என்ன எதை எப்படி செய்யணும் தெரியல பாஸ்டர், என் குடும்பத்துல இந்த பிரச்சனையில நான் எப்படி கையாளுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு நான் எப்படி திருமணம் பண்றதுன்னு தெரியல, எந்த வேலைக்கு போறதுன்னே தெரியல, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க குழம்புகிறவர்களா இருந்துக்கணும்னா நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவன் வழிநடத்த ஜெபிங்கள். 2 சாமுவேல் 2:1 வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போயிருக்கலாமா என்று விசாரித்தார். அதற்கு கர்த்தர் அதற்கு என்ன சொன்னார்? போ என்று. அடுத்த வசனம், எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு எப்படி நடத்துறார் பாருங்க, எப்படி நடத்துறார் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம் மேல அவ்வளவு நெருக்க நடுவிலும் கூட அவன் முழங்கால் பட்டு கேட்கிறான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் எந்த பட்டணத்துக்கு நான் போக, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் நான் போலாமான்னு கேட்கும் போது கர்த்தர் போன்னு சொன்னார். ஆண்டவரே அந்த பட்டணத்துல எந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்தையும் சொல்லுகிறார். கர்த்தர் உன் நடத்தினார், தெளிவாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களே அவசரப்பட மாட்டாங்க, அந்த ஜெபிக்கிறவங்களை கர்த்தரும் நிதானமாய் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அவன் யூதாவின் பட்டணத்துக்கு போனான். யூதாவின் பட்டணத்துக்கு அவன் போன போது 1 சாமுவேல் 2:4 அப்போது யூதாவின் மனுஷர்கள் அங்கே தாவீதை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. என்னவா அபிஷேகம் பண்ணாங்க? என்னவா அபிஷேகம் பண்ணாங்க? எத்தனை பேர் அபிஷேகம்? யூதாவின் கோத்திரம் ஒண்ணுதான் இப்ப தாவீதுக்கு சப்போர்ட்டா வந்துச்சு. இன்னும் எத்தனை கோத்திரம் இருக்கு? 11 கோத்திரம் இன்னும் தாவீது அப்ரிஷியேட் பண்ணல. ஆனாலும் என்னடா அது ஒரு கோத்திரம் தான் நம்ம ராஜாவை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, இன்னும் 11 கோத்திரம் அங்கீகரிக்கலையான்னு சொல்லி அவன் கவலைப்படல. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்பவும் அவன் எப்படிதான் இருந்தான்? காத்துதான் இருந்தான். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அவனுடைய வாழ்க்கையில அவனை ராஜாவா வரக்கூடாதபடி தடுத்து கொண்டிருந்த அப்னேரை ஆண்டவர் வீழ்த்தினார். சோத்திரிக்கிறோம். 2 சாமுவேல் 3:7. அது மாத்திரமல்ல, அந்த அப்னேர் என்கிறவனை ஆண்டவர் கொன்று போட்டார். 2 சாமுவேல் 3:27. அது மாத்திரமல்ல, அந்த தாவீது ராஜாவா வரக்கூடாதபடிக்கு எதிராக இருந்த 2 சாமுவேல் 4:5-6 சவுலின் குமாரனாக இஸ்போசேத்தை ஆண்டவர் கொன்று போட்டார். எல்லாத்தையும் சரி பண்ணார். இப்ப நான் ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டை இன்னைக்கு சொல்லி நான் முடிக்க போற செய்தியை, ஒரு செய்தியை சொல்ல கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம், பிரச்சனை, போராட்டம் அப்படியே நாலா பக்கமா சூழ்ந்து என்ன செய்யறதுனே தெரியாம நீ தவித்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபம் பண்ணு. நீ முழங்கால் படியிட்டு அருமையான உனக்கு எதிரா யார் வராங்களோ, யாரு இருக்கிறாங்கன்னு பார்த்து உன் மனுஷீகத்துல போயிட்டு நீ எதையுமே செய்யாத. இவங்க தானே நம்முடைய உயர்வுக்கெல்லாம் தடையா இருக்கிறாங்க, இவங்க தான் நம்ம முன்னேறக்கூடாது தடையா இருக்கிறாங்க, இவங்களுக்கே நம்ம ஏதாவது ஒரு செக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி மனுஷிகமா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா தாவீது அப்படி எதுவுமே செய்யல. அப்பனே, இஸ்போசேத் போன்ற எத்தனையோ பேர் தாவீத சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவா கொண்டு வருகிறதுக்கு யாரும் இஷ்டப்படல. சோத்திரிக்கிறோம். ஆனா கர்த்தரோட எப்ரோனுக்கு கொண்டு போக தேவனால் வழிநடத்தப்பட்ட பிறகும் அந்த சூழ்நிலைகள் சரியா இல்லாம தான் இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளை, சில நேரத்துல நீ ஜெபிக்கிற, கர்த்தரை தேடுற, ஆனா இன்னும் சில வேளை சூழ்நிலைகள் சரியாக்கப்படாது இருக்கிறது. இன்னும் நீ அநேக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாய், அநேக காரியம் செய்யற, ஆனா உன் வீட்லயும் உன் வேலை ஸ்தலத்திலையும் இன்னும் சூழ்நிலை கைகூடி வரல. இன்னும் உன்னை எதிர்க்கிறவங்க இன்னும் உன்னை சூழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. வேலை ஸ்தலத்துல உனக்கு எதிரானவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. உன் வியாபாரத்துல உன்னை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உன் சொந்தக்காரனே உனக்கு விரோதமா பில்லி சூனிய மந்திரம் பண்றான். உனக்கு விரோதமா நிறைய தடை இருக்கு. அருமையானவர்களே, அவங்களுக்கு விரோதமா நீ எழும்பி மனுஷிகத்துல எதையாவது செஞ்சு நீ அந்த உயர்வை அடைய முயற்சிக்காத. அப்படி நீ அடைய முற்பட்டான்னு சொன்னா நீ சோர்ந்து போவ, நீ இழைச்சி போவ. உன் மனசுல ஒரு குற்ற உணர்வு வந்துடும். அவங்களுக்கு இப்படி பண்ணிதானே நம்ம உயர்ந்தோம் என்கிற ஒரு வேதனை வந்துடும். அப்ப நீ என்ன செய்ய? ஆண்டவரே, எல்லாத்தையும் உங்க மேல சாட்டிடுறாப்பா, நீங்களே எல்லாத்தையும் பாத்துங்கப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது என்று நீ முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரமே உனக்கு விரோதமா இருக்கிறவ
ஜெபம் பண்ணா, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போல, யாருக்கிட்டையும் இவன் இப்படி பண்றானே, என் உயர்வு கொடுக்காதபடி தப்பு தப்பா போயிட்டு அதிகாரத்தை சொல்லி கொடுக்குறானே, சொந்தக்காரர்கிட்ட சொல்லி கொடுக்குறானே, அக்கம் பக்கத்துல சொல்றானே, என்னடா பண்றேன்னு சொல்லி மனுஷிகமா எதுவும் தாவி செய்யல. அவன் கை சுத்தமா இருந்தது, அவன் எதையுமே பதறல, நிதானமா இருந்தான். அவன் நிதானமா இருந்தாலும் கர்த்தர் அமைதியா இருக்கவில்லை. தாவீதை உயர்த்துவதற்கு தடையா இருந்தவைகளெல்லாம் கர்த்தரே சரி செய்தார். கர்த்தரே சரி செய்தார். கர்த்தரே ஒரு திறந்த வாசலை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த காலவெளியில் சொல்ற மகளே, உன்னுடைய உயர்வுக்கு ஏதோ ஒரு மனுஷன் ஒரு வேளை எதிராக நின்றுட்டு இருக்கலாம். உங்க வேலையில யாரோ ஒரு மனுஷன் உனக்கு எதிராக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஊழியத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை எதிராக இருக்கலாம். நீயாக எதையும் செய்ய முற்படாதே. நீ அப்படி செஞ்சா உன் மனசு கெட்டு போகும். உன்னுடைய கைகள் ரத்தப்படிந்த கைகளா மாறி போகும். உனக்கு அந்த சமாதானத்தை நீ இழந்துருவ. நீயே எல்லாத்தையும் செஞ்சா சோர்ந்து போயிடுவ. அப்ப நீ என்ன செய்? நீ முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கிப்பார். அவருடைய கரம் உனக்கு எதிரானவைகளோடு கூட அவரே யுத்தம் பண்ணி உனக்கு யுத்தம் இல்லாதவர் இழைப்பார்கள் தந்து, யுத்தம் இல்லாதவர் இழைப்பார்கள், யுத்தம் இல்லாதவர் இழைப்பார்கள். ஹல்லேலூயா. யுத்தங்களை உனக்கு ஓய பண்ணுவார். ஈட்டிகளை அவரே முறிப்பார். அவரே வில்லை முறிப்பார். அவரே ரதங்களை சுட்டரிப்பார். உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒருவரும் அதை பூட்ட மாட்டார். உனக்கு விரோதமாக இருக்கிற கரடு முரடானவைகளை கர்த்தரே சரி செய்வார். உனக்கு சமாதானம் உண்டாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1:3 சொல்லுகிறது, அக்காலத்தில் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனிலே தாவீதிடத்திற்கு வந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. முன்னாடி யூதா கோத்திரம் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் வந்தார்கள். உன்னை கர்த்தர் அவனை எங்க போக சொன்னார்? எப்ரோனுக்கு போக சொன்னார். எல்லா கோத்திரத்தாரும் தாவீது எந்த இடத்துக்கு வந்தாங்க? எப்ரோனுக்கு வந்தாங்க. கர்த்தர் உன்னை வழி நடத்தினா அது முடிவு சமாதானம், அது முடிவு ஆசீர்வாதம், அது முடிவு ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. 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 தேவாவியானவர் தாவீதை வழிநடத்தினாலே அவனுக்கு அனுகூலங்கள் உண்டாயிற்று. எதிராளிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆசீர்வாதம் கிடைத்தது. தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுபோல உனக்கும் அவர் செய்வார். நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியினாலே நடத்தப்படுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து எங்களோடு கூட பேசின எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியினால் நடத்தப்படும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற சலாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை எசப்பா நீங்கள் மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் வசனம் சொல்லுதப்பா. இயேசுவே, இந்த அனுபவம் உடைய தேவ பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும், ஒவ்வொரு தனிநபரையும் மாற்றும். அப்பா, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஆவியினாலே நடத்தப்படுகிறதுனால் உண்டாகிற சிலாக்கியங்களை எங்களோடு பேசினீர். அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தையும் நன்மையும் கட்டளிடுவீராக. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.